பாதையில் நீ போக வைரக்கல் சாலை உண்டாச்சு. என்ன இவ்ளோ நேரமாச்சு? இன்னும் இந்த இந்திராவை காணமே. என்ன வேற சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. பிரியாணி இன்னைக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இன்னும் ஆளையே காணும். எங்க போனாலோ பசி வயித்து கிள்ளுதே. ஐயோ, இந்தாங்க. இந்திரா வந்துட்டா. என்னடி இவ்ளோ நேரம்? அவன் 10 நிமிஷத்தை தரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆக்கிட்டான். ஐயோ, நீ வேற சமைக்க வேணாம்னு சொல்லிட்டியா? தண்ணியா குடிச்சுக்கிட்டு இருந்த. பசி வயித்த கிள்ளுது. வாடி. வா வா வா. ஏய், வா 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 வா. சீக்கிரம் எடுத்து வை. வா. ஏமா இப்படி பாருங்கற? பசி உயிர் போகுது. எங்கெல்லாம் ஊரை சுத்திட்டு வந்தியோ? சீக்கிரம் எடு. முதல்ல என்ன அவசரம் உனக்கு? இந்தா சாப்பிடு. நான் போய் கை கழுவிட்டு வந்தேன். நீ என்ன வேணா பண்ணி தொலை. அடிச்சு போய் தொலை. என்னம்மா அதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்க? ஓம் பிரியாணியும் சாப்பிடலாம்னு நினைச்சேன். பாத்துமா விக்கிக்க போகுது. இந்த தண்ணிய குடி. ஆமா, இவங்க திதி பண்ண போனாங்களா இல்ல வேற எதுக்கும் போனாங்களா? அண்ணனையும் அவரையும் காணோம். வரட்டும் வரட்டும், நிதானமா வரட்டும். அவங்க வரத்துக்குள்ள நம்ம 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். சீக்கிரம் சாப்பிடு. சரிமா. நல்ல பிரியாணி இல்லம்மா? பணம் கொடுத்துருப்பா. ஐயோ, வந்துட்டாங்க போல இருக்கு. சிக்கன் பிரியாணி எனக்கும் வேணும். இந்தா பாப்பாக்கு வெச்சு கொடு. இந்தா சாப்பிடு. நிஷா, இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுமா. ப்ளீஸ் பா, எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்பா. நிஷா, இன்னைக்கு அம்மா சாமி கிட்ட போன நாள். நாமெல்லாம் சைவம் தான் சாப்பிடணும். ஏண்டா, உன் பொண்டாட்டி செத்து 4 வருஷம் ஆச்சு. இன்னும் என்னடா?
ஆசையா சாப்பிட வந்த குழந்தைய வேண்டான்னு சொல்ற நீ சாப்பிடுற செல்லம். அம்மா, ஜோதி உயிரோட இருக்கும்போது வராத அக்கறை அவ செத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வரப்போகுது. ஆனா ஜோதி நிஷாவோட அம்மா, இவ உங்கள மாதிரி இருக்க கூடாது. எல்லாத்தையும் புரிஞ்சு வளரணும். அப்ப இதெல்லாம் புரியாம தான் செய்யறேன்னு சொல்றியா? நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க எதை எப்ப வேணா சாப்பிடுங்க. நான் உங்களை எதுவும் சொல்லல. உங்க பேத்திய விட்டுருங்க. அப்பா ப்ளீஸ் பா, பசிக்குதுப்பா. வாடா செல்லம், நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் வா. அப்பா ஹோட்டல்ல வாங்கி தரேன்டா. ஓகேவா? வா வாடா தங்கம். இந்திரா, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஆமா, இப்ப என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்கொயரி எல்லாம் பண்ண வந்துட்டீங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு குத்தமா தெரியுமா என்ன? ரத்த பந்தம் இல்லையே, நாங்கெல்லாம் வெளியில இருந்து வந்த உறவு தானே. ஜோதி அக்கா இறந்ததுக்கே 2 சொட்டு கண்ணீர் விடாத நீங்க அவங்க திதி அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுறது ஒன்னும் பெரிய குத்தம் இல்ல. ஜோதி அக்கா போல நானும் இந்த வீட்டுக்கு வந்த உறவுதான். நாளைக்கே எனக்கு ஒண்ணுனா நீங்களும் இப்படித்தானே உட்காந்து பிரியாணி சாப்பிடுவீங்க. ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? உனக்குன்னா அபசகுணம், மத்தவங்களுக்கு? பாண்டியத்தான் உன் கூட பிறந்த அண்ணன் தானே. அவரோட வலியும் வேதனையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? ஆக்சுவலா நீயும் அத்தையும் திதி கொடுக்க வந்திருக்கணும். சரி, வரல. ஆனா வீட்டுக்கு வரவங்களுக்கு சைவ சாப்பாடாவது செஞ்சு வச்சிருக்கலாம்ல. நீ ஏதோ வேணும்னு செய்யற மாதிரி இருக்க. செத்து போனவங்கள சங்கடப்படுத்தாத. ஆனா பாண்டியனத்தான் இந்த வீட்டோடைய தூண் மாதிரி. அவரை வேதனைப்படுத்தி நீ சாதிக்க போறது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கூட பிரியாணி சாப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மனுஷடி நீ? என்ன மாப்பிள்ள நீங்க உங்க பொண்டாட்டிய திட்டுற மாதிரி ஜாடையா என்ன குத்தி காட்டுறீங்களா? வயசுல பெரியவங்க நீங்க, உங்களை எப்படி சொல்ல முடியும்? மகளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே அவ கூட சேர்ந்து இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பாவம் ஜோதி அக்கா, இங்க இருந்து என்ன பாடுபட்டாங்களோ அதான் போய் சேர்ந்துட்டாங்க. என்னடி உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறாரு? ஆசாசியா பிரியாணி வாங்கிட்டு வந்தியேன்னு சாப்பிட்டேன். இது எனக்கு உடம்புல ஒட்டுமோ இல்லையோ? அட விடுமா, அண்ணனும் அவர் பேசுறது உனக்கு என்ன புதுசா? உனக்கு என்ன பிரியாணி டேஸ்டா இருக்கா? அதை மட்டும் பாரு, சாப்பிடு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சார். வாங்க. பவித்ரா எங்க போனாங்க? சார், ஒருத்தர் திதி கொடுத்துட்டு இருந்தாரு, அதுல பவித்ரா கலந்துக்கிட்டாங்க. திதியா? அது வந்து எதுவும் வேண்டாம். என்னோட பர்த்டேவை விட அவளுக்கு திதி முக்கியமா போச்சா? ரொம்ப திமிர்தான் அவளுக்கு. இது ஏய், நம்ம கணேஷ் போன் பண்றான். ஓ. மோஸ்ட்லி அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிருக்கும். ஏய், இன்னைக்கு நம்மளுக்கு 2 ட்ரீட். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ். என்னாச்சு டெண்டர்? என்ன கோட் பண்ணிருக்காங்க கணேஷ்? வாட்? யாரு? இட்ஸ் ஓகே. ஓகே, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்.
என்னப்பா? ஜிஎம் கூப்பிடு. அது வந்து அந்த ஜிஎம் ஐயோ கூப்பியா போயா. சார் எம்டி கூப்பிடுறாரு சார். என்ன விஷயம்? என்னன்னு தெரியல சார், கோவமா இருக்காரு. என்ன சார் ஆச்சு? அந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எப்படி சார்? நமக்கு தான் கிடைக்கணும் கான்ஃபிடென்ட்டா இருந்தோமே சார். கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், ஆனா அந்த டெண்டர் கை விட்டு போயிடுச்சு. யாருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? அந்த பிருந்தாவன் என்டர்பிரைசஸ்க்கு, நம்மளோட காம்படிட்டருக்கு கிடைச்சிருக்கு. அவன் தட்டிட்டு போயிட்டான். நமக்கும் அவங்களுக்கும் கொட்டேஷன் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா? ஜஸ்ட் 100 rupees. என்ன சார் சொல்றீங்க? எப்படி மனஸ்தன்? சார் எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு சார். ஒன்றும் புரியல சார். நான் அடிச்சு சொல்றேன், நாம கோட் பண்ண அமௌண்ட் அது வெளியில போயிருக்கு. அந்த அமௌண்ட்ல இருந்து 100 rupees குறைச்சு கோட் பண்ணி அவன் டெண்டர் தட்டிட்டு போயிட்டான். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்லயே இதான் பெரிய ப்ராஜெக்டா இருந்திருக்கும். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டா நினைச்சேன் இது. இது கிடைச்சிருந்தா பெரிய ப்ராஃபிட் பார்த்துக்கலாம், பெரிய நேம் கிடைச்சிருக்கும், நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். ஆனா அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல. எப்படி மனஸ்தன்? நான் கோட் பண்ண அமௌண்ட் நீங்க, நானு, பவித்ரா நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அந்த கொட்டேஷனை நீங்க பவித்ரா 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணீங்க. அப்போ உங்க 2 பேர்ல யார் அந்த பிளாக் ஷீப்? சார் என்னையவா சார் சந்தேகப்படுறீங்க? இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமா நான் வேலை செய்கிறேன் சார். ஆஃபீஸ் டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக தானே சார் வீட்டுக்கு போகிறேன். ஏன் சின்சியரிட்டிவா சார் சந்தேகப்படுறீங்க? நீங்க இல்லைன்னா பவித்ரா தானா? அது எப்படி சார் நான் சொல்ல முடியும்? என்கிட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லையே. ஆதாரம் அதை நான் கண்டுபிடிக்கிறேன். சாரி மிஸ்டர் மானஸ்தன், நிச்சயமா இது பவித்ராவோட வேலையா தான் இருக்கும். அடிக்கடி ஆபீஸ்க்கு லேட்டா வரா, கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஆனா அது அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மறந்து போயிட்டா. நான் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், லீவ் எடுத்துட்டு போயிட்டா. எங்க போனா தெரியுமா? யாருக்கோ திதியா. ஒரு எம்டியோட பர்த்டே, அது அவளுக்கு முக்கியம் இல்லை. அப்படிப்பட்டவ எப்படி வேலையில சின்சியரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நிச்சயமா இந்த டெண்டர் மிஸ் ஆனதுக்கு காரணம் அந்த பவித்ரா தான். நான் விட மாட்டேன். எதையும் ஜெயிக்கணும், எதுலயும் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறவனா. இது எனக்கு பெரிய தோல்வி, பெரிய அடி. பவித்ரா இதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். என் பிறந்த நாள் அதுவுமா எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டா. தோல்வி, ஃபெயில்யூர், லாஸ் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா. இந்த லட்சணத்துல நான் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடணுமா? ஏய், இந்த லஞ்ச் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. கம் ஆன், கோ கேன்சல் பண்ணுங்க. கம் ஆன், கேன்சல் இட். என்னாச்சு சார்? டெண்டர் நம்ம கைவிட்டு போயிடுச்சுமா. ஐயோ என்ன சொல்றீங்க சார்? பவித்ரானால அந்த டெண்டர் நம்ம கைவிட்டு போயிடுச்சுமா. ஆனா ஃபோன் பண்ண வரைக்கும் நிச்சயமா டெண்டர் கிடைக்கும்னு சொன்னாங்களே. இல்லைம்மா, நம்ம காம்படிட்டர் நம்மளோட 100 ரூபா கம்மியாக கோட் பண்ணிட்டாமா. அதனால தான்மா கிடைக்கல. ஐயோ, பாஸ் என்ன சொன்னாரு? பாஸ் ரொம்ப கோவமா இருக்காருமா. லஞ்ச் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப அதோட எல்லாமே போச்சா? எல்லாம் போச்சு. நம்ம இன்கிரிமெண்ட் அதெல்லாம் கிடையாதுமா, எல்லாம் போச்சு. இல்லடா, அந்த பவித்ரா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா. அவளை நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. இரு
நோ 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 நான் கரெக்டாக நான் பாருப்பா. இப்பதான் சூப்பர். தேங்க்ஸ் மச்சான். இப்போ தட்டு. ஏய் இங்க பாரு அமாவாசை. மச்சான் ஊர்ல பொதுவா மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அமாவாசை வரும். இங்க பாரு நம்ம வீட்ல மட்டும் டெய்லி வராது. தப்பஸ்டா. ஓ கிராண்ட்மா குட் மார்னிங். டேய் அது குட் நைட்ரா. ஓ கரெக்ட். காலைல சொல்லி. டேய் என்னடா இன்னைக்கும் அதிகமா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இன்னைக்கு நான் கொஞ்சம் கம்மியா தான் குடிச்சேன் பாட்டி. இவன் தான் அதிகமா குடிச்சான். இல்ல பாட்டி. அவனுக்கு நீ புத்திமதி சொல்லக்கூடாதா? இவனா? இவன் ஃபுல் அடிச்சிருக்கான். நான் தான் ஹாப் அடிச்சிருக்கேன் பாட்டி. என்ன கோலண்டா இது? இது கோலம் இல்ல பட்டை பாட்டி, நல்லா பாரு. கிராண்ட்மா இன்னைக்கு என்னோட பர்த்டே. பெரிய பார்ட்டி கொடுக்கலாம். ரொம்ப பெருசு. இட்ஸ் a failure party. ஃபெயிலியர்னா இட்ஸ் a big failure. ஃபெயிலியரா? ஏண்டா என்னாச்சு? இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இருக்காளே. ஏய் அந்த பொண்ணு பேர் என்னடா? கவிதாப்பா. ஏய் கவிதா நமிதால இல்லடா, பவித்ரா. அது சரியா இருக்கு. அந்த பவித்ரா பொண்ணுல இன்னைக்கு எனக்கு நல்ல gift கொடுத்தா. gift என்ன தெரியுமா? என்ன? ஃபெயிலியர். ஃபெயிலியர். பெரிய ஃபெயிலியர் பார்ட்டி. ஓ இன்னைக்கு ஒரு டெண்டர் அவளால மிஸ் ஆயிடுச்சு. அதனால just 2 crores loss. இதே பையன் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல சொன்னா நீ என்னடா கொஞ்சம் பண்ணுவ? சேர்த்து குடிச்சிருப்பேன். மகாதேவ் உன்னதான் அவ மதிக்கல இல்ல? உனக்கு அவளை பிடிக்கவும் இல்ல, அப்புறம் இன்னும் எதுக்கு அவளை வேலையில வச்சிருக்க? உடனே டிஸ்மிஸ் பண்ணிடு. டிஸ்மிஸ் பண்றதுனா 2 செகண்ட். பட் அவள நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். I want revenge. ரிவெஞ்ச். அப்ப நான் அந்த கவிதாவையும் ரிவெஞ்ச் எடுத்துரு. ஏய் ரிவெஞ்ச். அந்த பொண்ணு கால்ல வந்து விழணும், கெஞ்சி கெஞ்சி கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவளை டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஆமா அதுக்கப்புறம் தான் டிஸ்மிஸ் பண்ணுவேன். சரி இப்பவே அவளுக்கு போன் போட்டு கொடு, நானே அவகிட்ட பேசுறேன். நோ, இன்னைக்கு என் பர்த்டே. மொத்த ஆபீஸ்க்கே தெரியும். ஆமா அங்க இருக்கிற மொத்த ஸ்டாஃப்க்கும் பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். அவங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னேன். இவ வந்தா, ஆபீஸ்க்கு வந்தா, வந்து அப்படியே லீவ் போட்டுட்டு போயிட்டா. மதிக்கவே இல்லை. மதியில அந்த பொண்ணு வருவாள்ல, அப்போ அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து என் காலில் விழ வச்சு அதுக்கப்புறமா ரிவெஞ்ச் எடுப்பேன். அப்பதான் நான் ஹாப்பி பார்ட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்ட்டி தான் மச்சி. கட்டு கட்டு கட்டு. சரி பாட்டி, குட் நைட் பாட்டி. நான் போறேன் பாட்டி. போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஏய் பாட்டி தூங்கணும்ல? சரி சாரி போ. பாட்டி. குட் நைட். ஓகே. ஏய் பான்சு வாடா டேய். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நான் காலையில காணோம். போ. ஓ அந்த பக்கம் நிக்கிறீங்களா? பவி, காஃபி வேணுமா டீ வேணுமா? நான் சாப்பிட்டேன். பவி, இட்லி வேணுமா தோசை வேணுமா? எதுவா இருந்தாலும் ஓகே. பவி, இவளை நான் ரெடி பண்றேன். நீ போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆகு. ஏன் என்னாச்சுன்னு? இல்ல, டூருக்கு போக பணம் தரேன்னு சொல்லியிருந்தல்ல. பணம் தானே, நான் ரெடி பண்ணிட்டேன். இருங்க எடுத்துட்டு வரேன். சரி வந்துடுறேன். அம்மா நம்ம டூர் போறோமா? ஆமாடா செல்லம். கோவா எங்கம்மா இருக்கு? நிச்சயம் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்காது, அது எனக்கு தெரியும். ட்ரெயின்ல போறோமா பஸ்ல போறோமா? ஏய் சும்மா ரெடி. முதல்ல போறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க நீ பணம். அண்ணன் கிட்ட கொடுத்து இன்னைக்கே கட்டிட சொல்லுங்க. தேங்க்ஸ் பவி, உனக்கு தான் சிரமம். எனக்கு என்ன இதுல பெரிய சிரமம்? பாத்துக்கலாம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க.
என்னம்மா இது? நேத்து நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்ப பணத்தை கொண்டு வந்து கொடுக்கற? கடனா தானே வாங்கின? பரவாயில்லப்பா, அண்ணா அண்ணி இது வரைக்கும் எங்கேயும் கூட்டிட்டு போனதில்ல. கடனை அடைச்சுக்கலாம், அவங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டும்பா. அப்போ எனக்கு இந்த வீட்ல எந்த மரியாதையும் இல்ல. நான் என்னமோ சந்தோஷத்துக்கு எதிரி மாதிரியில பேசுறீங்க. அம்மாடி, சந்தோஷத்துக்காக பணத்தை கடன் வாங்கினா சம்பளம் வாங்கும்போது பாதி பணம் கடனுக்கும் மீதி பணம் வட்டிக்குமே போயிடுமா. ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு வேணும்னா சந்தோஷம் மட்டும் இல்லம்மா, இருக்கிற நிம்மதியும் போயிடும். ஒருவேளை கடன் கட்ட முடியாம கடன்கார வீட்டு வாசல்ல வந்து நின்னா இருக்கிற மானம் மரியாதை எல்லாமே போயிடுமா. அப்படியெல்லாம் எதுவுமே ஆயிடாதுப்பா. எனக்குள்ள பட்ஜெட் போட்டு தான் இந்த கடனை வாங்கியிருக்கேன். ஓஹோ, அப்போ நாளைக்கு என்ன நடக்குன்னு முன்னமே தெரியுமா உனக்கு? அம்மா, உனக்குன்னு ஒரு வரன் அமைஞ்சா கல்யாண செலவுன்னு வரும்போது பணத்துக்கு என்னம்மா பண்ணுவ? உங்க அண்ணன் என்ன பணத்தை கத்த கத்தையா சேர்த்து வச்சிருக்கானா, இல்ல நீதான் உன் சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் பார்த்தா யாருமே சந்தோஷமா இருக்கவே முடியாதுப்பா. நீ மத்தவங்கள பத்தி நினைக்கிறமா, ஆனா மத்தவங்க உன்னை பத்தி நினைக்கிறாங்களா? ஏன்பா நினைக்கல? பவி மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களோட எங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாவே இருக்கு. டேய், அக்கறைன்னு வார்த்தையில சொன்னா மட்டும் போதாதுடா, செயல்ல காட்டணும். ஆமா, அன்னைக்கு பவிய பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே அந்த அம்மா, அவங்க பணத்தை மட்டுமே குறியா வச்சு பேசினாங்களே, அது தப்புதான். இருந்தாலும் பவியோட சம்பளம் முழுசா அவங்களுக்கு வேணும்னு சொன்னப்போ நீ என்னடா செஞ்சிருக்கணும்? தங்கச்சியை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பவியோட சம்பளம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க மத்த விஷயத்தை பேசுங்கன்னு சொல்லி இருக்கணும். சொன்னியா நீ? இல்லையேடா. டேய், பவி வந்து சம்பளத்துல பாதிய பிறந்த வீட்டுக்கு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ளயும் சந்தோஷமே வந்தது. உன் பொண்டாட்டி ஓடி வந்து பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பவித்ராவை ஓஹோன்னு புகழ்ந்து பேசினா. பவி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பேச்சையும் கேட்டுட்டு டூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாடி, சும்மா நடிக்காதம்மா. இவகிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும்னு உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியுமா.